ரிஷபம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் மறுஜென்மம் எடுக்கும் ரிஷபராசி இனி அனைத்திலும் வெற்றி உண்டாகும் அப்படிங்கிற தலைப்பில் வாழ்நாள் பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலனாக தெளிவான விளக்கத்தோட நம்ம அந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களை, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். ரிஷபராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடக்கின்ற ஒவ்வொரு பாதையும் எப்படி இருக்கும், எந்தெந்த பாதையில எப்படி எப்படி கடந்து போனால் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த பதிவில் நான் தெளிவாக கொடுத்துருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக பார்க்குறவங்களுக்கு உண்மையாகவே கடவுள் துணை இருப்பார். அந்த இறைவன் அருளால் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். ஓம் நம சிவாயம். ரிஷபம் ராசி கால புருஷனுக்கு 2வது வீடு, தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். மனிதனுடைய உடல் பகுதியில் முகத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த முகம் என்றால் நெற்றி, புருவம், கண், மூக்கு, கன்னம், பற்கள், உதடுகள். இந்த அமைப்பெல்லாம், இந்த வாய் அமைப்பு எல்லாமே பார்க்க அழகா லட்சணமா இருக்கக்கூடிய ஒரு முகத்தை குறிக்கக்கூடிய பகுதி இந்த ரிஷபராசி. இந்த ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன் எப்போதுமே பிரைட்டா, சந்தோஷமா, கலகலப்பா, அதாவது நடை உடை பாவனைகள்ல ஒரு அற்புதமான வளைவு நெளிவுகள் அப்படிங்கிறது, தன்னைத்தானே மிகைப்பிடித்து காட்டுறது, மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை. எப்போதுமே இந்த ரிஷபராசிக்காரர்களோடு மற்றவர்கள் பழகுவதற்கு துடியாய் துடித்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். நாம பேசினாலே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண்களில் ஒரு வசீகரத்தன்மை, பேச்சில் ஒரு வசீகரத்தன்மை, உதடுகள் அழகாக சிரிக்கும், வார்த்தைகளை அழகாக உச்சரிக்கும், அழகாக பேசும், அழகாக பாடும். ஒவ்வொரு சொல்லும் காவியம் போல் வந்து விழுகும். அற்புதமான நண்பர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள். இந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெறுகிறார். சுக்கிரனும் அழகு, சந்திரனும் அழகு, பேரழகு. இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? நவ கிரகங்கள்ல ஆடம்பர நாயகனாக விளங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த வானத்துல எத்தனை நட்சத்திரங்கள் மின்னினாலும் அந்த சந்திரன் அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி அழகு இல்லையா? பௌர்ணமி பார்க்க அழகா இருக்கும், வளர்பிறை சந்திரன் பார்க்க அழகா இருக்கும், தேய்ந்தாலும் அழகாத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலவு சந்திரன் இந்த ராசியில் உச்சம் பெறுவதால் ரிஷபராசிக்காரங்களுக்கு 100% அழகுதான். பிறரை வசீகரிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். தன்னுடைய பேச்சே பிறரை வசீகரிக்கும். அற்புதமான குணநலங்கள், எதையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து அற்புதமாக அரவணைத்து போகக்கூடிய நண்பர்கள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ரிஷபராசியின் சின்னமே காளை. கடுமையான உழைப்பு, ஜல்லிக்கட்டு காளையை போல் துள்ளி குதிக்கும் இளமை காலம் இல்லையா? இந்த இளமை கால வாழ்க்கை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரவங்களுக்கு அப்படியே அணுவணுவா ரசிச்சு ரசிச்சு வாழக்கூடிய காலம் அப்படிங்கிறது இளமை கால வாழ்க்கையாக இருக்கும். நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரிங்க, இந்த ரிஷபராசிக்காரவங்க நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அந்த துறைக்கே அழகா இருக்கும். 1000 பேர் வேலை செய்யற இடத்துல இந்த ரிஷபராசிக்காரங்க மட்டும் அழகா வெளியில தெரிவாங்க. ஏன்னா அவங்க அவங்களுடைய நடைமுறை பாவனை அப்படிங்கிறது அவங்களை அழகா வெளியெடுத்து கொண்டு வந்து காட்டும். சுக்கிரன் அழகு, சந்திரன் அழகு. வாழ்க்கையவே அழகா தான் வச்சிருக்கணும்னு நினைப்பீங்க. எப்பவுமே சுற்றுப்புறம் உங்களை பொறுத்த மட்டும் அழகா இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சுற்றுப்புறம் பார்க்க அழகா தூய்மையா இருக்கணும். ஒரு சின்ன குப்பை கிடந்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. குடியிருக்கிற வீடு அழகா இருக்கணுங்க. எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அழகா இருக்கணும். வேலை செய்கிறோம் அதை விட அழகா இருக்கணும். வேலை செய்கிற இடம் அதை விட அழகா இருக்கணும். தூய்மையை அழகாக நேசிக்கக்கூடியவர்கள். உங்களை பொறுத்த மட்டும் சுற்றுச்சூழல் நல்லா இருந்தால் தான் உடம்பும் மனமும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி ஆணித்தனமாக பேசக்கூடியவங்க இல்லையா? இந்த ரிஷபராசி நண்பர்கள் கடுமையான உழைப்பாளிகள். நீங்கள் வாழ்க்கையில் உழைச்சி சம்பாதிச்சு முன்னுக்கு வருவோம். ஒன்றும் குறுக்கு வழியில் பணம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த நிலை வந்தாலும் தன் நிலை மறவாதவர்கள். பிறருக்கு உபதேசம் பண்ணி வாழ்ந்துருவோமே. சில நேரங்களில் ரிஷபராசி நண்பர்கள் பிறருடைய சுமைகளை கூட தாங்கி வாழக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இளமை காலங்களிலேயே பாருங்க, இந்த ரிஷபராசிக்காரங்கள் நீங்க
மற்றவர்களுக்காகவே உதவி செய்து வாழக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. ஒரு அட்ரஸ் ஒருத்தர் கேட்டு வந்தாருன்னா, "சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமான்னு?" கேட்டா, இந்த ரிஷபராசிக்காரவங்க நீங்க சொல்லுவீங்க, "சார் வாங்க கொஞ்சம் டிராப் பண்ணி விட்டுறேன்" அப்படின்னு சொல்லி. என்ன குணம் ஐயா! என்ன நல்ல எண்ணம்! அதாவது ஒரு உதவி கேட்கிறோம். அந்த உதவிய மறுக்காமல் சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே. மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிறதுல அற்புதமாக செயல்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள். இறைவன் உங்களுக்கு இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட்டாக குடுத்தது. உங்க உள்ளம் போல், உங்க மனம் போல், உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக தான் இருக்கும். தேவையறிந்து வாழ்தல். என்ன தேவை? அடுத்த தேவை என்ன? அடுத்த நகர்வு என்ன? எப்படி போணும்? எப்படி வரணும்? அப்படின்னு சொல்லி தேவை அறிந்து, பின்னாடி இப்படியெல்லாம் வருமா? கொஞ்சம் முன்னாடி யோசனை பண்ணி செய்வோமே அப்படின்னு சொல்லி. மேக்ஸிமம் நீங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர்ட்ட போய் அடிமை வேலை செஞ்சு வாழணும் அப்படிங்கிற மாதிரியான அதிகமா யோசிக்க மாட்டீங்க. ஒரு முதலாளியா இருந்தா எப்படி இருக்கும்? 10 பேருக்கு வேலை குடுப்போமே! இதுதான் உங்களுடைய எண்ணம், செயல். அப்படி அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி. கொஞ்சம் நாம ஒரு போஸ்டிங்ல இருந்தோம்னா, அந்த போஸ்டிங் வந்து மத்தவங்களுக்கும் பயன்படுற மாரி, அந்த துறையில நமக்கு கொடுத்த பதவியை வந்து கரெக்ட்டா செயல்படுத்தணும். அந்த பொறுப்புல சரியா இருக்கணும். அந்த பொறுப்புக்கு கீழ இருக்கிற வந்து கடைநிலை ஊழியர்களாக இருந்தாலும் அவங்கள வந்து அனுசரிச்சு போயி, தட்டி குடுத்து வேலை வாங்கி கொண்டு வரணும். இல்லையா? உண்மையாகவே சொல்லப்போனா, இந்த ரிஷபராசிக்காரவங்க ஒரு முதலாளியா இருந்துட்டாங்கன்னா, இவங்க கிட்ட வேலை செய்ற தொழிலாளிகள், இவங்கள விட்டு அவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு போறதுக்கு மனசே வராது. முதலாளி தான் ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, அந்த ரிஷபராசிக்கார முதலாளிகள், தொழிலாளிகள் மீது தன்னுடைய கைகளை போட்டு இரு பக்கமும் 2 பேர வந்து தட்டி குடுத்து கொண்டு போகக்கூடியவங்க. அற்புதமாக செயல்படுவாங்க. பாசத்த பொழிவாங்க. ஒருத்தரை எப்படி பேசி வேலை வாங்குனா, அவங்க அந்த வேலைய சிறப்பா செய்வாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிந்த கலை. நீங்களும் அதே மாரி தான். உங்ககிட்ட ஒரு பொறுப்ப ஒப்படைச்சுட்டா, கண்ணும் கருத்துமா இருந்து செயல்பட்டு, அந்த பொறுப்புக்கே ஒரு மரியாதையை தேடி குடுக்கக்கூடிய அமைப்புல நீங்க இருப்பீங்க. உங்களுடைய எண்ணம் அப்படி. உங்களுடைய செயல் அப்படி. எப்பவுமே பிரகாசமா இருக்கும். இதுதான் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளங்கள். தனிமை அதாவது தனித்துவமா விளங்கக்கூடிய அமைப்பு. சில நேரங்கள்ல ரிஷபராசி நண்பர்களுக்கு உள்ளம் அழுதாலும் உதடுகள் சிரித்துக் கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் வரட்டும், 1000 துன்பங்கள் வரட்டும். அந்த துன்பங்கள் உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டு இருக்கும். ரணவேதனை படித்துக் கொண்டு இருக்கும். ஆனா உதடுகள் மற்றவர்கள் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இதனாலேயே முக்கால்வாசி ரிஷபராசிக்காரவங்கள பார்க்கிறவங்க, எப்படித்தான் இந்த பய வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே இருக்கானோ தெரியல. எப்படிதான் எப்பவுமே சந்தோஷமாவே இவங்க இருக்காங்கன்னே தெரியலையே! நம்மளால அப்படி இருக்க முடியலையே! என்னதான் நடக்குது? இதனாலேயே சில பேருக்கு பொறாம வந்துரும். சில பேருக்கு கண் திருஷ்டி கூட பட்டுரும். நீங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னா, அந்த வேலை தெளிவா போயிட்டு இருக்கும். இதுவே மத்தவங்களுக்கு கண்ண உறுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு சாதாரண ஒரு சின்ன வருமானம் தான் இருந்தாலும், அத வச்சு நல்லா அருமையா வாழக்கூடிய அமைப்பில இருப்பீங்க. அதுவும் மத்தவங்களுக்கு பிடிக்காது. அது எப்படி? நம்ம ரூ. 1000 சம்பாதிக்கிறோம். நாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ரூ. 500 தான் சம்பாதிச்சுட்டு வரான். அவன் எப்படிப்பா குடும்பத்தில நல்லா சந்தோஷமா இருக்கிறான்? அப்படின்னு சொல்லிய மாரியெல்லாம் யோசிப்பாங்க. இந்த கண் திருஷ்டி. இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கொடூரமான துன்பம். நல்லாவும் இருக்கவே விட மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் நல்லா பேசிட்டாலே மத்தவங்களுக்கு வயிறு, வாய் எரியும். நல்லா சிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்படியெல்லாம் இல்லாமயா சிரிப்பாங்க அப்படின்னு கூட ஒரு கதைய கட்டி கூட பேசுவாங்க. இந்த மாரி ஆப்போசிட்ல செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உங்கள பொறுத்த மட்டும் என்ன தெரியுமா? உலகம் 1000 சொல்லட்டும். இந்த ஊர் 1000 சொல்லட்டும். எனக்கான பாதை இப்படித்தான். நான் இப்படித்தான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா போயிட்டு இருப்பீங்க. 1000 கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம தவறான வழியில பொருள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்லி. மத்தவங்களுக்காக உழைச்சு கூட ஓடா தேயுமே தவிர, அடுத்தவனோட முதுகுல ஏறி நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களை துன்பப்படுத்தி வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான். எதிலயுமே ஒரு விட்டு குடுத்து போகக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒண்ணு கேட்கறாங்க. உங்களுக்கு அது ரூ. 10 தேவைப்படுது. இன்னொருத்தர் வந்து எனக்கு ஒரு ரூ. 5 கட்டாயம் வேணும் அப்படின்னு கேட்டா, அப்படிங்களா? சரி ரைட்டுங்க. இந்தாங்க நான் ஒரு ரூ. 4 தரேன். இத வச்சுக்கங்க. இப்படி தனக்கான தேவைகள் இருந்தும் கூட, அந்த தேவையில கூட மத்தவங்களுக்கு குடுத்து உதவக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு கடவுள் குடுத்த வரம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நீதி, நெறி, ஒழுக்கம் இதெல்லாம் அற்புதமாக இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கு தானே என்று வாழ்ந்தாலும் கூட,
சுகபோகமான வாழ்க்கையாக இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த வாழ்க்கையில கூட தன்னை சார்ந்தவர்களுக்கும் பங்களிப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய நண்பர்கள். எதுக்குமே கலங்காத மனம். அதாவது காளை அப்படிங்கிறது நிலத்துல உழுவுறதுக்காக பாடுபட்டு கொண்டுட்டு அது கலங்குமா? அதனுடைய வேலையே அதானே. அது எப்படி கலங்கும்? நமக்கு கடவுள் விதிச்ச விதி இது. நம்ம குணமனம் மாறுமா? மாறாது. அதனால தான் இங்க எதுக்குமே கலங்க மாட்டேங்க. எவ்வளவு துன்பம் வந்தாலும் கலங்குறதுக்கு இல்ல. அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போய்க்கிட்டே இருப்போம். நாளைக்கு பார்த்துரலாம். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு வந்து இவ்வளவுதான். நாளைக்கு இத விட நல்ல பெஸ்ட்டா பார்க்கலாம், பெட்டரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடியவங்க. பொதுவாகவே ஒரு தாய் மனம், தாய் உள்ளம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்து கொடுத்த தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க ஆசைப்படுவாளோ, அதே மாரி தான் இந்த ரிஷபராசி நண்பர்கள் நீங்களும் உங்களை நாடி வந்தவங்கள அப்படி ஒரு உபசரிப்பு பண்ணி, அவங்கள அனுசரிச்சு கொண்டு போய் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் கொஞ்சம் உயர்த்தி பார்ப்போமே! அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால தாங்க உங்கள சுத்தி இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் உங்கள விட்டு விலக மாட்டாங்க. இருந்தாலும் உங்களை சுரண்டி பிழைக்கக்கூடிய அமைப்புல நெறைய பேர் இருப்பாங்க. என்னன்னா, நீங்க செய்ற செயல் அப்படி. எதுலயுமே நீங்க ஜெயிச்சுருவீங்க. அந்த ஜெயிப்பு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு வந்து வெறுப்பா இருக்கும். நாம மட்டும் ஏன் இப்படி ஒவ்வொரு நாளும் அதல பாதாளத்துல போயிட்டு இருக்கோம். இந்த ஆள் எது செஞ்சாலும் முன்னுக்கு வந்துறானே அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? அப்போ வாழ்க்கையினுடைய உன்னதத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய நண்பர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள். எப்பேர்ப்பட்ட பதவியில இருந்தாலும் சரிங்க. அந்த பதவியில இருந்துகிட்டு ஆட மாட்டீங்க. அந்த பதவிய வச்சுக்கிட்டு ஆட்டம் போட மாட்டீங்க. அந்த பதவிய வச்சுக்கிட்டு தவறான வழியில பயணிக்க மாட்டீங்க. யாரையும் அடிபணிந்து போக வைக்கணும்னு என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்காது. நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்களோ, அந்த பொறுப்ப சரியா செஞ்சு முடிக்கணும். நமக்கு என்ன வேலை குடுத்தாங்களோ, அந்த வேலைய நம்ம சரியா செஞ்சு முடிக்கணும். இதுதான் ரிஷபராசி உங்ககிட்ட இருக்கிற மிக மிக ஒரு உயரிய குணம். குடும்பத்திலயும் சரி. குடும்ப தேவைகளை வந்து கட்டாயம் பூர்த்தி பண்றதுக்காக ஓடி உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. ஒரு தன்னிறைவு பெறணும் அப்படிங்கிற வெறி இருக்கும். வைராக்கியம் இருக்கும். அதனால கடினமா உழைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உழைப்புக்கேற்ற வருமானத்தை நிச்சயமா நீங்க பெறுவீங்க. ஒரு கல்வியில இருக்கக்கூடியவங்க ஆரம்ப கல்வி கூட நல்லா அற்புதமாக வந்துகிட்டு இருக்கும். சுக்கிரன் 2ஆம் வீடு கல்வி, ஆரம்ப கல்வி அழகா பேசி, அழகா அற்புதமாக கல்வியை கற்கக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்காரவங்க. அப்ப குழந்தை பருவத்துல அடித்தளத்திலேயே உங்களுக்கு கல்விய கரெக்ட்டா போதிச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், இந்த ரிஷபராசி குழந்தைகள் பின்னால மிகப்பெரிய ஆட்களாக வருவாங்க. ஆடல், பாடல், கவிதை, கட்டுரை பஞ்சமே இருக்காது. நடிப்பு திறமை நிச்சயமா நல்லா வேலை செய்யும். இந்த ரிஷபராசி நண்பர்கள் கலைத்துறையில ஏதாவது ஒண்ண சாதிக்கணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம் யார் தெரியுங்களா? புதன். பேச்ச கேட்டுக்கங்க. எந்த மாரியெல்லாம் பேசணும், எப்படியெல்லாம் பேசி வளைக்க முடியும், அப்படியெல்லாம் பேசி வளைக்கக்கூடிய நண்பர்கள். பேச்சு உங்களுக்கு அழகா வரும். கவிதை உங்களுக்கு அழகா வரும். கட்டுரை உங்களுக்கு அழகாக வரும். ஒட்டு மொத்தத்துல சொல்லப்போனா, கலைத்துறையில எல்லாம் நீங்க நெறைய சாதிப்பீங்க. பள்ளி பருவங்களே நெறைய சாதிக்கணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆக எந்த துறையில இருந்தாலும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற வெறி இருக்கும். அதே 5ஆம் இடத்த பார்த்தீங்கன்னாலும், அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய இடம் அப்படிங்கிற 5ஆம் இடம். அங்கேயும் புதன் தான் இருப்பார். குலதெய்வத்தினோட அருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குங்க. நீங்க போகாத வரைக்கும் கிடைக்காது. அந்த எல்லையில கால் மிதிச்சுட்டுன்னு வச்சுக்கங்களேன், அடுத்த நிமிஷமே அந்த அனுக்கிரகம் உங்கள ஒட்டிக்கிரும். ரிஷபராசி நண்பர்களே, உங்கள பொறுத்தமட்டில உங்க குலதெய்வத்தை ஆலயத்துக்கு போய் கட்டாயம் வேண்டுங்க. நீங்க என்ன வேண்டுதல் பண்றீங்களோ, அத அடுத்த நிமிஷமே அந்த தெய்வம் குடுக்கும். நான் சத்தியமாக, ஆணித்தனமாக அதத்தான் சொல்லுவேன். புதன் அருமையான செயல்பாடை கொடுப்பார். இந்த ரிஷபராசிக்கு புதனும், சனியும் அற்புதமான கிரகங்கள். நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். இந்த ரிஷபராசிக்கு எத்தனை 7.5 சனி நடந்தாலும் சரி, எத்தனை அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் அதிகமான பாதிப்புகளை கொடுக்காது. ஆனாலும், அந்த கஷ்டகாலங்கள் அப்படிங்கிறது நீங்க செதுக்கப்படுவீர்கள். சனி பகவானுடைய காலங்கள்ல, சனி திசை காலங்கள்ல எல்லாம் நீங்க வந்து அழகா சிற்பமா செதுக்கப்படுவீங்க. உங்க கற்றல் அறிவை விட அனுபவ அறிவு அதிகமா வேலை செய்யுங்க. அதனால ரிஷபராசிக்காரவங்கள அடிச்சுக்கிறதுக்கு வாழ்க்கையில யாரும் வர முடியாது. புரியுதுங்களா? கடினமான உழைப்பாளிகள் சொல்றது சனி பகவான் தான். உங்களுக்கு 9ஆம் அதிபதி சனி பகவான், பாக்கியாதிபதி. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கரெக்ட்டா வேலை செஞ்சு குடுப்பாரு. இந்த 5ஆம் அதிபதி புதன் எங்க இருந்தாலும் உங்களுக்கு கரெக்ட்டா வேலை செஞ்சு குடுப்பாரு. 2ஆம் அதிபதியே புதன், அவர் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள அழகா பேச வச்சுருவாரு. இன்னைக்கும் ஏஜென்ட், கமிஷன் தொழில்கள் செய்றவங்கலாம் நெறைய பேசி சம்பாதிப்பாங்க. அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்கள அழகா பேசி சமாளிப்பாங்க.
எக்கச்சக்கமான சம்பாத்தியத்துக்கு ஈடுபாடு இருப்பாங்க. அப்ப எந்த துறையில இருந்தாலும் பேசி அருமையாக காரியத்தை சாதிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள். நான் ஒரு தொழில் பண்ணேன், அதுல தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன சின்ன எதிர்ல இருக்கக்கூடியவங்களுடைய செயல்பாடுகள்னால நம்ம தோத்துருக்கலாம். மற்றபடி நம்ம தோத்துக்கிற மாட்டோம். அப்போ போட்டி, பொறாமை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு வாழ்க்கையில எதிர்ல இருக்கக்கூடியவங்க தான் நிறைய துரோகபாதங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனாலேயே முக்கால்வாசி இந்த ரிஷபராசி நண்பர்கள் வாழ்க்கையில முன்னேறவே முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவு செஞ்சாலும் அதல பாதாளத்துல தான் போய் விழுந்துகிட்டு இருப்போம். என்ன காரணம்? ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. ஆனா உங்களுக்கு இந்த சூதுவாது வினையும் தெரியாதே. உள்ளத உள்ளவாறு கொட்டிருவீங்களே. மறைக்க தெரியாதே. என்னதான் திட்டமிட்டு தான் காரியம் சாதிப்பீங்க. ஆனாலும் உள்ளத்துல உள்ளத நீங்க மறைக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? ஆக பொழுதுபோக்கு அம்சங்கள், ஆன்மீகத்துல செயல்பாடு, ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சுற்றுலா போறதுல ரொம்ப நேசிச்சு போகக்கூடிய அமைப்புல இருப்பீங்க. சுற்றி பார்க்குறது அருமையான உங்களுக்கு மனம் அவ்வளவு தெளிவா செயல்படும். வெகிள்ஸ்ல பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா விரும்பி பயணிப்பீங்க. ஒரு வண்டி வாகனம் வீட்ல வச்சிருந்தா அத தொடச்சு எப்பவுமே பளிச்சுன்னு வச்சிருப்பீங்க. அதே மாரி தான் உங்க வாழ்க்கையும் பளிச்சுன்னு வச்சிருக்கணும்னு நெனச்சிருப்பீங்க இல்லையா? ரிஷபராசி நண்பர்களுக்கு எந்த துறையில இருந்தாலும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற வெறி இருக்கும். வேட்கை இருக்கும். வேட்கை தணியிற வரைக்கும் ஓய மாட்டீங்க. மேக்ஸிமம் வேலை செய்வதை விட சுயதொழில் பண்ணா முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த ரிஷபராசிக்காரங்களுக்குள்ள ஆரம்ப கட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக கடினமான போராட்டமா இருக்கும். ஒரு 40, 45 வயசுக்கு மேல நிச்சயமா சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த சாதனைகளை எப்பவுமே உங்களுக்குள் தக்க வச்சுக்கணும். தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக, வருங்கால, எதிர்கால தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக நிச்சயமாக சிக்கனத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்கும் வாரி வாரி குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒண்ணுமில்லாம போயிரும். அப்போ முடிந்த வரைக்கும் சுயநலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக பொதுநலத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா, அங்கேயே நம்ம கைவிடப்படுவோம். புரியுதுங்களா? அப்ப ரிஷபராசிக்காரங்கள பொறுத்தமட்டிலும் மாடா உழைச்சு ஓடா தேய்ஞ்சிருவோம் உண்மதான். அந்த உழைப்பிலயும் நமக்கான ஊதியத்த கரெக்ட்டா தக்க வச்சுக்கிறணும். நமக்கான சேமிப்பையும் தக்க வச்சுக்கிறணும். பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும். யாருக்கு செஞ்சால் அது நல்லதா அந்த பலாபலன் அவங்களுக்கு போய் கிடைக்கும்னு பார்த்து செய்யணும். மத்தவங்களுக்கு செஞ்சுட்டா நமக்கு அவங்க மூலியமா அவங்க ரூ. 1000 உதவி செஞ்சோம்னா நமக்கு 10,000 வரும்னு நினைச்சு நீங்க ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டீங்க. "போ நல்லா இருந்துட்டு போ" அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு. அப்ப எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய எண்ணம் இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன உதவிய செஞ்சு பெரிய பலாபலன் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. அதற்கான அத்தியாவசியம் உங்ககிட்ட கிடையாது. இருக்கிறத எவ்வளவு இருந்தாலும் அதை வச்சு கரெக்ட்டா பக்குவமா குடும்பம் நடத்தி வாழ்க்கையை கடக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள். ஆக ரிஷபராசிக்காரவங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில நீங்க சாதிக்காம விட மாட்டீங்க. அப்ப சாதிப்பு, சகிப்புத்தன்மை இதெல்லாம் அதிகமா இருக்கும். எதையுமே சகிச்சுட்டு போவீங்க. உங்களை சீண்டி பார்க்காத வரைக்கும் நீங்கள் ஒரு பொட்டி பாம்பு தான். உங்கள சீண்டிட்டோன்னு வச்சுக்கங்களேன், நல்ல பாம்பு தான். படம் எடுத்து ஆடுவீங்க. இல்லையா? சில நேரங்கள்ல ரொம்ப ஓவரா போனா போட்டுருவோம். அதுவும் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய குணம் தான். பொறுக்கிற வரைக்கும் தாங்க பொறுக்க முடியும். எல்லை மீறி போயிருச்சுன்னு சொன்னா, அது வரைக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. பொறுமை அப்படிங்கிறது நிலராசி. அந்த நிலராசி அப்படிங்கிறனால பொறுத்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளால வாழ முடியாது இல்லையா? அதனால தான் சில நேரங்கள்ல பூகம்பமும் வந்துருது. அப்ப நிலத்துக்கு பூகம்பம் வராம இருக்குமா? ரிஷபராசிக்காரங்களுக்கு பூகம்பமா வெடிக்காம இருப்பாங்களா? நிச்சயம் வெடிச்சிருவீங்க. அப்போ பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. காளை அப்படிங்கிறது அது பாட்டுக்கு போய்க்கிட்டே தான் இருக்கும். அத சீண்டாத வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கும். அத சீண்டிட்டோம்னு வச்சுக்கங்க, "வா எதிர்த்து நிப்போம்ன்னு" கேட்கும். இல்லையா? ஜல்லிக்கட்டு காளைங்க நீங்க. உங்களை அடக்குவதற்கு எத்தனையோ பட்டாளம் வேற காத்துக்கிட்டு இருக்கும். அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களான உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? ஒரு கணிப்பு. இப்படித்தான். இந்த ஆளு இப்படித்தான். இந்த மனிதர் இப்படித்தான். ஆப்போசிட்ல இருக்கவங்க இப்படித்தான். நம்மள சுத்தி இருக்கிறவங்க இப்படித்தான். அப்படின்னு சொல்லி நீங்க உன்னிப்பா கவனிப்பீங்க. இருந்தாலும் அந்த இரக்க குணம் உங்கள கண்ண மறைச்சிரும். அதான் விஷயம். இரக்க குணம் தான் உங்க கண்ண மறைச்சிரும். அதனால இரக்கப்படுங்க, அன்பா இருங்க, ஆதரவா இருங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழுங்க. ஆனா அளவோடு வச்சுக்கங்க ரிஷபராசி நண்பர்களே. வாழ்க்கையினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது நமக்கு எந்த விதத்திலயும் சாதகமாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ரிஷபராசி நண்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த குரு வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கிறது உங்களை வாழ்க்கையின் உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புல இருக்குது. அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி காலம் அதை விட டாப் லெவல்ல கொண்டு போக காத்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ உங்களுடைய
ராசிக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் அடுத்து வர காலகட்டத்தில 7ஆம் பார்வையா உங்க ராசிய பார்ப்பார். இப்ப குரு பகவான் உங்க ராசியில தான் இருக்கிறாரு. கடந்த காலங்கள் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொடூரமான காலங்கள் தான். மறுக்க முடியாத உண்மை. எப்போது நமக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு சொன்னா காத்து கிடந்த காலங்கள்லாம் கணக்கில் அட கணக்கிலே சொல்ல முடியாது. கணக்கில் அடங்காது. ஆனாலும் ஒரு விடிவு காலம் நிச்சயமாக இருக்கும். நண்பர்களே, என்னதான் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில தான் கிரகங்கள் இருக்குதே தவிர, உங்களுக்கு படு பாதகங்களை செய்யக்கூடிய அமைப்பில எந்த கிரகமும் இப்போதைக்கு இல்லை. புரியுதுங்களா? அடுத்து வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டங்கள். அப்போ மறுஜென்மம் அப்படிங்கிறத நம்ம எடுக்க போறோம். அந்த மறுஜென்மத்தில நம்ம மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ண போறோம். இதுவரைக்கும் நாம தடை தாமதங்கள சந்திச்சுக்கிட்டு, ஆகுமா? ஆகாதா? நடக்குமா? நடக்காதா? கிடைக்குமா? கிடைக்காதா? இப்படியெல்லாம் வாழ்க்கையில நாம காத்து கிடந்த அந்த ஏக்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாளைக்காவது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னால், அந்த நினைப்பு, அந்த கனவு நிறைவேறக்கூடிய காலம் இனி வரக்கூடிய காலம். புரியுதுங்களா? அப்போ அடுத்தடுத்து நமக்கு நல்ல நன்மைகள் கூடி நடைபெறக்கூடிய அமைப்பில தான் கிரக அமைப்புகளும் இருக்குது. சுய ஜாதகங்களையும் ஒரு பார்வை பார்த்துக்குங்க. உங்க சுய ஜாதகங்கள்ல நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் ஒரு பார்வை பார்த்துக்குங்க. நமக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் எது? நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் எது? அப்படிங்கிறத ஜாதகத்துல தெளிவா ஜோதிடத்த கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஒரு நல்ல ஜோதிடத்த உங்க ஜாதகத்த கொண்டு ஆய்வு பண்றபோது, அவங்க ஒரு நல்ல கைடா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கைடு கிடைச்சிட்டா வாழ்க்கையில சிறப்பா பயணிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் எதிர்வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? உங்க சந்தேகங்கள் எல்லாம் ஜோதிடர்ட்ட கேட்டு தெளிவா நிவர்த்தி பண்ணிக்கங்க. உங்க ஜாதக ரீதியாக எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத கரெக்ட்டா கேட்டு தெரிஞ்சு அந்த கோயிலுக்கு நீங்க போயி, அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்த வாங்குங்க. அதே மாரி ரிஷபராசி நண்பர்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிற அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க போகாத வரைக்கும் அது கிடைக்காது. அப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, அந்த பலாபலன் நிச்சயமாக வேலை செய்யும். சிவபெருமானை நாள்தோறும் வணங்குங்க. சிவன் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆக தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரணும். இப்படியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில உங்களால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. அப்ப சாதிக்க பிறந்தவர்கள் ரிஷபராசி நண்பர்களே, அப்ப இனிமேல் உங்களுடைய சாதனைகள் அப்படிங்கிறது வெற்றி சாதனைகளாக தொடரும். அடுத்து வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருந்து, உங்களை வழிநடத்தக்கூடிய அமைப்பில தான் கிரகங்களும் இருக்குது. அப்ப செய்தொழில் மேன்மை, வருமானம், குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பா இருக்க போகுது அப்படிங்கிறதாம். எதற்கும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இனி அடுத்தடுத்து வெற்றி தான். புரியுதுங்களா? உங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்கள மாத்தி அமைச்சு, உங்களுடைய வாழ்க்கைய நல்ல அமைப்பில கொண்டு போகக்கூடிய அமைப்பில தான் இந்த கிரக அமைப்புகளும் உங்களுக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்குது. நீங்களும் அதற்காக ஒத்துழைச்சு உங்க வாழ்க்கைய நல்ல முறையில மாத்தி அமைக்கிறதுக்காக கடுமையாக போராடுங்கள். நிச்சயம் வெற்றி உண்டு. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.